വ്യാകുലമാതാവേ നിന്നെ ഞാൻ കണ്ടത് ആദ്യമാ കൺകളിലാ. വ്യാകുലമാതാവേ നിന്നെ ഞാൻ കണ്ടത് ആദ്യമാ കൺകളിലാ. പ്രാർത്ഥന ഒഴുകുന്ന മിഴിനീരിലാ. എന്നമ്മയെ ഓർക്കുമ്പോൾ മാതാവേ നിന്നെ ഞാൻ ഓർക്കുന്നു മിഴിനീരോടെ. ും കൂട്ടി കെട്ടിയ പഴയൊരു ജപമാല വീട്ടിലുണ്ടായിരുന്നു. പൊട്ടിയിട്ടും കൂട്ടി കെട്ടിയ மரியன் உடன்படிக்கை நேர்ச்சை பொருட்களில் முதலாவது நீல நிற மெழுகுவர்த்தி ஆகும். நீல நிற மெழுகுவர்த்தியை எரிய வைத்து காலையில் 6 மணிக்கு முன்பாக எந்த நாட்டில் இருந்தாலும் உடன்படிக்கை புத்தகத்திலுள்ள பேஜ் நம்பர் 34 உள்ள பிரார்த்தனையை சொல்லவும். இந்த காட்சியளித்தல் பிரார்த்தனை சொன்ன பிறகு ஒரு விசுவாச பிரமாணம், 7 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெபம் மற்றும் 7 அருள் நிறைந்த மரியை ஜெபம் சொல்லி சமர்ப்பிக்கப்பட வேண்டும். காட்சியளித்தல் பிரார்த்தனைக்கு நீல நிற மெழுகுவர்த்தி பயன்படுத்த காரணம் என்னவென்றால், பரிசுத்த மாதா வாக்கு தத்தக பெட்டகம் ஆகும். அந்த வாக்கு தத்தக பெட்டகம் நீல நிற விரிப்பு கொண்டு பொதிய வேண்டும் என்று மோசேயிடம் கடவுள் சொன்னதை திருவிவிலியம் நம்மை ஞாபகப்படுத்துகிறது. இந்த காரணம்தான் காலை உள்ள காட்சியளித்தல் பிரார்த்தனைக்கு நீல நிற மெழுகுவர்த்தி வர காரணம். மரியன் உடன்படிக்கை நேர்ச்சை பொருட்களில் இரண்டாவது உள்ள நேர்ச்சை பொருள் பச்சை நிற மெழுகுவர்த்தி ஆகும். குடும்ப ஜெபத்திற்கு பிறகு பச்சை நிற மெழுகுவர்த்தியை எரிய வைத்து உடன்படிக்கை தைலம் கொண்டு நெற்றியில் சிலுவை அடையாளம் வரைந்து ஒரு விசுவாச பிரமாணம் ஜெபமும் 7 விண்ணுலகில் இருக்கின்ற ஜெபமும் 7 அருள் நிறைந்த மரியை ஜெபமும் சொல்ல வேண்டும். அதன் பிறகு உடன்படிக்கை புத்தகத்தில் பேஜ் நம்பர் 36 உள்ள உடன்படிக்கை பிரார்த்தனை சொல்லி மாதாவிற்கு சமர்ப்பிக்க வேண்டும். மெழுகுவர்த்திக்கு பச்சை நிறம் வர காரணம், நோவாவின் காலத்தில் வெள்ளப்போக்கு வந்து நோவா எல்லாவற்றையும் இழந்தபோது கடவுள் நோவாவிடம் பசுமையான வளமான நாட்டை நான் உனக்கு தருகிறேன் என்றார். அதனை நினைவுபடுத்தும் வகையில் உடன்படிக்கை பிரார்த்தனையின் மெழுகுவர்த்திக்கு பச்சை நிறம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.